பிரைஸ் லான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் ஒன்று வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூரணமாக நிச்சயித்திருக்கிறேன். இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிறது 1 கொரிந்தியர் 1:18 இப்படியாக சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பாருங்கள், விஞ்ஞானம் அறிவியல் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு பெண்ணுடைய பிரசவ வலியில் 1/10 வலியை கூட ஒரு ஆணினுடைய சரீரம் தாங்க முடியாமல் அவன் மரணமடைந்து விடுவானாம். ஆனால் தேவகுமாரனாம் கர்த்தராகிய இயேசு சிலுவை மரணத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய மரண வலிகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக விழுந்தபோதே அவர் மரணமடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய ஜீவனை யாரும் பறிக்க முடியாது. அந்த இரவு முழுவதும் வலிகளையும் பாடுகளையும் அவர் அனுபவித்து உபத்திரவங்களினால் பூரணமடைந்த பின்பே அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார், பிதாவின் கையில் ஒப்படைத்தார். சிலுவை பற்றி தியானிப்பது ஏதோ அவர் மீது ஒரு பரிதாபம் கொள்ள அல்ல, மாறாக அதிலிருந்து மனிதனுக்கு கிடைத்த வெற்றியையும் மரணத்தின் அதிகாரியான பிசாசினிடத்திலிருந்து கிடைத்த விடுதலையையும் அறிவதே தேவபலனாயிருக்கிறது. இந்த மகா பெரிய அன்பின் தேவனின் சிலுவை அன்பு உலகத்திற்கு ஒருவேளை அது பைத்தியமாக தோன்றலாம். ஆனால் அவருடைய அன்பை அறிந்த மனிதனுக்கு சிலுவை தான் அது தேவபலனாய் இருக்கிறது. அவர் நம்மை பைத்தியத்தைப் போல நேசித்தார். நாமும் அவரது அன்பினால் பைத்தியமாவதே கிறிஸ்தவ வாழ்வினுடைய வெற்றியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 அருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. அந்த அகாபே அன்புக்கு முன்பாக, எதிர்பார்ப்பில்லாத அன்புக்கு முன்பாக நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் ஆழம் நீளம் உயரத்திற்கு முன்பாக நான் ஏமாத்திரம். இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு பிரதான வெளிப்பாடுகளை தாரும், மேலான வெளிப்பாடுகளை தாருங்க தாவே. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லை இவர்கள் தொடட்டும். இதுவரை வராத ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வரட்டுங்க தாவே. மிகப்பெரிதான உயரமான இடத்திற்கு செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறவன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.